நீங்க அநீதி இழைக்கப்பட்டவங்களா ஃபீல் பண்ணும்போது, உங்களுக்கு யாராவது துரோகம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நீங்க நினைக்கும்போது, உங்கள யாராவது ரொம்ப காயப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க உணரும்போது, யாரும் சொல்லி தராத ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன். நல்லா கேளுங்க. எவ்வளவு நாளைக்கு தான் அடுத்தவங்க பண்ணின துரோகங்களையும், காயங்களையும், கஷ்டங்களையும், இழப்புகளையும், வலிகளையும் இந்த மனசுல சுமந்துட்டு இருக்க போறீங்க? அடுத்தவங்க பண்ணின பாவத்துக்காகவும், அடுத்தவங்க பண்ணின அநியாயத்துக்காகவும், இன்னும் நீங்க தண்டனைய எத்தன நாளைக்கு அனுபவிச்சுட்டு இருக்க போறீங்க? அதெல்லாம் இல்லாம, அதிலிருந்து நீங்க குயிக்கா வெளிய வரணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் மன்னிப்பு. அவங்கள மன்னிச்சிடுங்க. ஃபர்கிவ் பண்ணுங்க. அவங்க எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்தாலும், அவங்க எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருந்தாலும் மன்னிச்சிடுங்க. ஏன்னா, நீங்க மன்னிக்கிறது உங்க மனசுக்கு மிகப்பெரிய அமைதிய குடுக்கும். அவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க. மன்னிக்கிறது அவ்வளோ ஈஸியா, அத மறக்கிறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. மன்னிக்கிறது கஷ்டம் தான். மறக்கிறது கஷ்டம் தான். ஆனா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருந்தாலும் நீங்க பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா, உங்களுக்கு நிம்மதி வேணும். நீங்க அடுத்த லைஃப்ப பார்க்கணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள ஃபேமிலி உங்களால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. நீங்க அடுத்த லைஃப்க்கு போகணும். உங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். உங்க மனசு நிம்மதியா இருக்கணும். உங்கள சுத்தி இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா, நீங்க அத மன்னிச்சு தான் ஆகணும். மறந்து தான் ஆகணும். மூவ் ஆன் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லன்னா இந்த மாதிரி புலம்பிட்டு இருக்க வேண்டியதுதான்.